தயவு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. மறைக்கப்பட்ட உண்மைகள். நாம் இந்த தேகத்தில் கண்டத்துக்கு மேல் தலை நடுவில் ஒரு அறிவு ஆகாயம் என்ற அணு உணர்வு கொண்டு எல்லையற்ற மாப்பிரபஞ்சத்து நடு மையமாக நான் என்ற வண்ணம் கொண்ட ஓர் தனி உணர்வு சுடராய் சர்வ சதாகாலமும் நிலைத்து சுயஞ்சோதி சுடராக இயற்கையில் பிரகாசித்து கொண்டே இருக்கின்றோம். எந்த ஒரு உயிரோ மனிதனோ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த இருத்தல் உணர்விலிருந்து விட்டு ஒதுங்கவோ விலகி இருக்கவோ முடியாது. இந்த மூளைக்கு நடுவில் நான் என்ற வண்ணம் கொண்டு நிராதாரத்தில் விளங்கும் உணர்வு நம் சுதந்திரத்தால் இன்றி இயற்கையில் தானாகவே விளங்குகின்றது. இந்த கடவுளுடைய சித்வடிவம் அவருடைய அருளனுபவ வாழ்வின் பொருட்டு தானே ஏற்றுள்ள ஒரு சிறு வடிவமாகிய ஆன்ம சிற்றம்பலமாகும். இது கடவுளின் அருளனுபவ வாழ்வுக்கான ஒரு அனாதி சிற்றபை என்றாலும் அனுபவம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஆதிநிலை பூஜ்யத்திலிருந்து தொடங்குவதால் இது ஆதி சிற்றபை எனவும் போற்றப்படும். நிறை அருள் அனுபவம் உணர்வில் உண்டாகும் வரை பல கோடிக்கணக்கான பிறவிகளில் நெடுங்கோடி காலமாக பல்வேறு வகையான பிறவி தேகங்களை ஏற்பதும் விடுப்பதுமாகி பின்னர் பக்குவ மனித வடிவில் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது திருவருள். அப்போதுதான் மனித வடிவில் பகிரங்கமாய் மரணமில்லா பெருவாழ்வில் நித்தியமாய் சச்சிதானந்த வாழ்வில் வாழ வந்துள்ளார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை ஆண்டவர். செய்திக்கு நன்றி. வள்ளலார் சரவணானந்தா. தயவு.